பண மேலாண்மை கணக்கியல் கோட்பாடுகளின் அடிப்படைகள். ஒரு குட்டி கதை. உங்கள் பிறந்த நாளுக்கு ரூபாய் 500 கிடைத்தது. பிட்சாவிற்கு ரூபாய் 200 செலவு செய்தீர்கள். மீதம் ரூபாய் 300 சேமித்தீர்கள். நீங்கள் இப்போது கணக்கியல் செய்தீர்களா? பதில் சொல்லுங்கள். முக்கிய கருத்துக்கள். வரவு இன்கம், உங்களுக்கு கிடைக்கும் பணம், பரிசு, பாக்கெட் மணி. செலவு எக்ஸ்பென்ஸ், நீங்கள் செலவழிக்கும் பணம், உணவு, விளையாட்டு. சேமிப்பு சேவிங், மீதமுள்ள பணம். செயல்பாடு, இந்த வார கணக்கை எழுதுங்கள். வரவு, செலவு, சேமிப்பு. சொத்து vs கடன், அசெட்ஸ் vs லயபிலிட்டிஸ். சொத்து அசெட், உங்களுடைய பொருட்கள், சைக்கிள், பேட். கடன் லயபிலிட்டி, நீங்கள் திருப்பி தர வேண்டியது. உதாரணம், நண்பனிடம் வாங்கிய ரூபாய் 100, அது கடன். உங்கள் சேமிப்பு உண்டியல் சொத்து. கணக்கியல் சிந்தனை, அக்கவுண்டிங் திங்கிங். ஒவ்வொரு பண மாற்றத்திற்கும் 2 பக்கங்கள் உண்டு. உதாரணமாக, ரூ 500க்கு பேட் வாங்கினால் பணம் வெளியே செல்கிறது, பேட் உள்ளே வருகிறது. இதுதான் கணக்கியலின் ரகசியம். ஒன்று குறைந்தால் இன்னொன்று கூடும். சமநிலை கருத்து, தி பேலன்ஸ் கான்செப்ட். உங்களிடம் உள்ளது, வாட் யூ ஹேவ், அது எப்படி வந்தது, ஹவ் யூ காட் இட். உதாரணம், ரூ 300 சேமிப்பு = ரூபாய் 500 பரிசு டேஷ் ரூபாய் 200 செலவு. 2 பக்கங்களும் எப்போதும் சமமாக இருக்க வேண்டும். குட்டி கடை விளையாட்டு, மினி ஷாப் கேம். ஆரம்பம் ரூபாய் 1000. நீங்கள் என்ன செய்யலாம்? 1. பொருட்களை வாங்க. 2. கடன் கொடுக்க. 3. சேமித்து வைக்க. 15 நிமிடங்களுக்கு பிறகு உங்கள் கணக்கு புத்தகம். அதில் சொத்து அசெட் உங்களிடம் உள்ளது. கடன் நீங்கள் தர வேண்டியவை. செலவு எக்ஸ்பென்சஸ் நீங்கள் செலவழித்தது. எனது பணக்குறிப்பேடு, மணி டைரி. உங்களுடைய பணத்தை எளிதாக கணக்கு வைக்கலாம். நாள், என்ன நடந்தது, பணம் உள்ளே, பணம் வெளியே. திங்கள், பாக்கெட் மணி கிடைத்தது, பணம் உள்ளே 500. செவ்வாய்க்கிழமை, தின்பண்டங்கள் வாங்கினேன்,
பணம் வெளியே 100. நீங்களும் இன்று முதல் உங்கள் டைரியில் எழுத தொடங்குங்கள். வாழ்க்கையோடு இணைப்போம். ரியல் லைஃப் கனெக்ஷன். யோசிப்போம் வாருங்கள். பணத்தை வீணாக்காதே என்று பெற்றோர்கள் ஏன் சொல்கிறார்கள்? நாம் ஏன் பணத்தை சேமிக்க வேண்டும்? அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கினால் என்ன நடக்கும்? கணக்கியல் என்பது உங்கள் வாழ்க்கையின் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும். நற்பண்புகளும் பணமும். வேல்யூஸ் அண்ட் மணி. விழிப்புணர்வு அவேர்னஸ். ஒழுக்கம் டிசிப்ளின். பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி. பணத்தை சரியாக கையாளுவது ஒரு சிறந்த கலை. நல்ல பழக்கங்களே உங்களை எதிர்காலத்தில் வெற்றியாளராக்கும். குட்டி வினாடி வினா. கிட்ஸ் குவிஸ். உங்களிடம் ரூபாய் 100 இருந்தது. ரூபாய் 70 செலவானது. மீதி எவ்வளவு? விடை 30. நண்பர் உங்களுக்கு ரூபாய் 50 தருகிறார். இது வருமானமா அல்லது கடனா? விடை வருமானம். ஒரு மிதி வண்டி சைக்கிள் சொத்தா அல்லது செலவா? விடை சொத்து அசெட். அனைத்திற்கும் சரியான விடை தெரிந்தால் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார். குழந்தைகளே, நீங்கள் பணத்தை நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கவும். அந்த சேமிப்பை வீணாக செலவு செய்ய வேண்டாம். அவசரத்திற்கு மேலாக கடன் வாங்க வேண்டாம். நம் நாட்டில் ஏழை மக்கள் பலர் உள்ளனர். அவர்களுக்கு உங்களது சேமிப்பு பணத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு அளித்து உதவ வேண்டும். குழந்தைகள் வணக்கம். இது யோக ஜோதி presentation. Thank you very much.